ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வட்டக்காய் கறி செய்ய போகிறோம். வட்டக்காய் பிரட்டல் அப்படின்னா இதுக்கு நாங்கள் ரம்பை போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், பச்சை கொச்சக்காய் போட்டிருக்கோம், சீரகம், கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் 3 அரைச்ச தூள் போட்டிருக்கோம், மஞ்சள் போட்டிருக்கோம். போட்டு இப்போ இதை மூடி வைப்போம். இது வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் அரைக்க வேண்டிய பொருட்கள்: தேங்காய் பூ கொஞ்சம், இங்கே கடுகு, சின்ன சீரகம், மிளகு, பச்சை கொச்சக்காய். ஏன்னா இன்றைக்கி வெள்ளைக்கறி தான், அதனால் இதை பச்சை கொச்சக்காய் போட்டு தான் நாங்கள் செய்ய போகிறோம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், உப்பு, தண்ணி விட்டுக்குவோம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. உப்பு, தண்ணி விட்டாச்சு. இப்போ இது வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றித்தான், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றித்தான், ஒரு அரை கப் தண்ணி ஊற்றித்தான் இதை நாங்கள் வேக வச்சுருக்கோம். பாருங்கள், தண்ணி இருக்குது. இதுலேயே தான் இது வேகும். ஏன்னா எண்ணெய் போடுறதில்ல, எண்ணெய் ஆயில் ஃப்ரீ, அதனால். இப்போ ஒருக்கா கிண்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விடல, செம்ம வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கருகப்பட்டை, ரம்பை, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டோன்னா சரியான வாசம். சும்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் வேகலை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெந்தோன்னாக்கா அந்த அரைச்ச தூளை போடணும். நல்லா வேகட்டும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. ஓரளவு அரைவாசி வெந்துருச்சு. நாங்கள் பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? சுட்டு விடுச்சு. ஓகே, என்ன செய்யணும்? நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தேங்காய் பூ, சீரகம், மிளகு, கடுகு எல்லாம் ஒன்றா போட்டு இப்போ இதை ஊற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்படியே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்படி நல்லா கிண்டிட்டு, அப்படியே வாசம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சம் இப்போ வாத்தட்டும், அப்படி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஓகே, நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியாயிடுச்சு. எடுத்துருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு இன்னும் வேகணுமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் குழைய வைங்க, இல்லாட்டி எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நான் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு இதுதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி என்னோட இணைஞ்சிருந்ததுக்கு.